சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே குடிநீருக்காக 2 கிலோமீட்டர் தூரம் பெண்கள் அலைய வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் அரக்க பறக்க வேலைக்கு செல்ல வேண்டும் என காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு ஓடும் நகரவாசிகளை தான் பார்த்திருப்போம். இதோ விடிந்தால் போதும் குடிக்க தண்ணீர் இன்றி இப்படி தள்ளுவண்டிகளில் குடங்களை அடுக்கி பொடிநடையாய் நடந்து போகும் வாழ்க்கையை எல்லாம் நினைத்து பார்க்க முடிகிறதா? சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் தாலுகா மேலமருங்கூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் கண்ணீர் கதைதான் இது. தண்ணீர் பிரச்சனை தள்ளாடச் செய்கிறது. நிலத்தடி நீர் உவர்ப்பாகி குடிப்பதற்கு தகுதியற்றதாக உள்ளது. முன்பு ராமநாதபுரம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் இப்பகுதிக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அதுவும் நின்று போகவே குடிநீருக்காக கொளுத்தும் வெயிலில் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பெண்கள். தனியார் லாரிகளில் வரும் குடிநீருக்கும் பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டிய சூழல். தினக்கூலி செய்து வரும் தங்களுக்கு குடத்திற்கு 12 ரூபாய் கொடுத்து தண்ணீர் வாங்க கூட இயலவில்லை என்பதே பலரின் புலம்பல். எம்எஸ் அக்குவான ஒரு வாட்டர் வருது. இங்கே சாலை கிராமத்துலேருந்து அம்மன் அக்குவான முத்தூர்லேருந்து 4 வண்டி வருது. அந்த வண்டியை வர வண்டியில் அதுவும் நாங்கள் கால் பண்ணுவோம். கால் பண்ணி வந்து அக்கா நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம்னு சொல்லுவாங்க. எங்கள் தண்ணிக்கு வந்து முக்கியமான தேவைகளாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, அக்கா நாங்கள் அங்கே இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருந்து அதை வர வச்சு ஒருத்தருக்கு ஊற்றி அவங்க லைனாக ஊற்றி நாங்கள் வந்து வாங்கி அதை அடித்து பிடிச்சி அதை நான் வாங்கி போய் நாங்கள் சமைச்சிருந்து எங்களுக்கு பொழுது ஆகி போயிடும். நாங்கள் பொழுது 9 மணி 10 மணிக்கு நான் சாப்பாடாக்கி நாங்கள் எப்போ போய் வயலில் போய் நாங்கள் வேலை பார்க்குறது. நாங்கள் எல்லாருமே விவசாய மக்கள் தான். இங்கே பிள்ளைய பூரா லோக்கலில் படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். பிற தேவைகளுக்கு குளத்து நீரை இவர்கள் பயன்படுத்தும் நிலையில் பல தோல் நோய்கள் வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பக்கத்துலேயுமே அள்ளிவைய கண்ணாகுளம், இந்த கண்ணாகுளம் கிராமம்னா ரொம்ப பாதிப்படைஞ்சு போயிருக்கு. கண்ணாகுளம், வளனை, முத்துப்பட்டலாம், இந்தங்கிட்ட அஞ்சாம்பட்டி, ஏந்தல்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊருமே இந்த தண்ணி வடிப்பறை இல்லாமல் தான் இருக்குது.